இந்த ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவாவியானவர் ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு பரிந்தமாக உடைய பிரசனத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. நடத்த போகிறதான மகனை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் இந்த இடத்தில் உயர்த்தப்பட உதவி பண்ணுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லா குறிப்புகளும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஏறடிக்கிறோம். ஆமென். ஆமென். நாம் யாவரும் எழுமை நின்று ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை ஒன்று பாடுவோம். நன்றியால் துதிப்பாடு என்ற பாடலை நாம் பாடுவோம். நின்ற வண்ணமாகவே முறைமுறையாய் வாசிக்கும்படி தேர்ந்து கொள்ளப்பட்டதான சங்கீதம் 96 வாசிப்போம்.
சங்கீதம் 96. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள்தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவமும் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். கர்த்தர் ராஜ்ஜியம் பண்ணுகிறார், ஆகையால் சூழ்ச்சிகரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்ப்பார் என்று ஜனங்களுக்குள்ளே சொல்லுங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அது நிறைவும் முழங்குவதாக. நாடும் அதில் உள்ள யாவும் கழிப்பதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களை விரிக்கும். நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் நின்ற வண்ணமாகவே விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் உயிரோடு மரித்தோரை நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்தத்தையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் யாவரும் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றொன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். இப்போதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடத்தை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. யோவான் 2 வசனங்கள் 1 துவங்கி 11 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடியிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்களை நிறைய நிரப்பினார்கள். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மூண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மூண்ட வேலைக்காரருக்கும் தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் தெரியாததினால் அவன் திராட்சரசமாய்
மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானானூரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்பதுவே. வாசிக்குள்கிட்ட வேத பகுதியை வாசித்தாயிட்டு தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Now we'll hear the scripture portion in English. I call Brother Lal Tangpuya to read the scripture portion in English. John chapter 2 verses 1 to 11. On the third day, there was a wedding in Cana of Galilee, and the mother of Jesus was there. Jesus and his disciples had also been invited to the wedding. When the wine gave out, the mother of Jesus said to him, "They have no wine." And Jesus said to her, "Woman, what concern is that to you and to me? My hour has not yet come." His mother said to the servant, "Do whatever he tells you." Now standing there were 6 stone water jars for the Jewish rites of purification, each holding 20 or 30 gallons. Jesus said to them, "Fill the jars with water." And they filled them up to the brim. He said to them, "Now draw some out and take it to the chief steward." So they took it. When the steward tasted the water that had become wine, and did not know where it came from, the steward called the bridegroom and said to him, "Everyone served the good wine first, and then the inferior wine after the guests had become drunk. But they have kept the good wine until now." Jesus did this, the first of his sign in Cana of Galilee, and revealed his glory, and his disciples believed in him. May God bless the reading of his holy word. நாம் யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம். நாம் யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த நாளை காணும்படி செய்திருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறார்களாக. அப்பா, இந்த ஆண்டை துவங்கும்போது எங்களோடு இருந்தவர்கள் இப்போ இல்லை. ஆனாலும் ராஜா, நீர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, நீர் எங்களை இங்கே அழைத்திருக்கிறீரே, அதற்காக அப்பா உம்மை துதிக்கிறோம். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் எங்கள் வாழ்க்கைக்கு நீ தந்திருக்கிறீரே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, நாங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ராஜா இங்கிருந்து நாங்கள் போகும்போது உமக்கு தெரிந்து கொள்ளவர்களாக உம்மை பற்றி அப்பா நாங்கள் பிறருக்கு சொல்கிறவர்களாக நீர் எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பா, நம்ம யாரும் வாயில திறந்து கேட்போமா? அப்பா, நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், எங்களுக்குள் இருக்கிற அந்த விசேஷித்த வரத்தை நீங்கள் தாருங்கப்பா. நீர் எங்களை எதற்காக அழைத்தீரோ அந்த விசேஷித்த வரத்தை தாருங்க. எங்களை கொண்டு என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை இப்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று அப்பா உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ராஜா. நாம் யாவரும் வாயில் தந்து நம்ம தேவனை நோக்கி பார்ப்போமா? தேவனே, நீர் எதற்காக எங்களை அழைத்தீரப்பா? நாங்கள் எதில் விசேஷித்த வண்ணவார்கள்? எதற்காக நீர் எங்களை உங்களுடைய ஊழியத்திற்கென்று அழைத்தீர் என்று நம்முடைய வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா, நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். ஏறினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன்,
போஷித்தவர் ராஜா அதை தினம் யோசித்தவர் எதினார் இது எதினார் நீர் என்னோடு வருவதை எதினார் இது எதினார் என்னோடு இருப்பதை எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலி படைகளை எதிர்த்திடுவேன் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே 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 அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே அசைவாடும் அனலாகும் எங்கள் அக்கினியாலே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா நீர் எங்களுக்குள்ளாய் அசைவாடுகிறீரே அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா நீர் எங்களை தெரிந்து இருக்கிறீரே அதற்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கூட அப்பா உம்முடைய நாமத்தை துதிக்கும்படியாய் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே அதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. எங்கு 2-3 பேர் கூடி ஜெபிக்கிறார்களோ அப்பா அவர்கள் மத்தியில் நான் வருவேன் என்று சொன்ன தேவன் இப்போதும் அப்பா எங்கள் ஜெபத்தை கேளுங்க, எங்கள் விண்ணப்பத்திற்கு அப்பா உம்முடைய செவிகளை நீ சாயுங்க ராஜா. அப்பா எங்களுக்குள் இருக்கிறதான அந்த விசேஷித்த வரங்களை அப்பா நாங்கள் இப்பொழுது தெரிந்து கொள்கிறவர்களாக அப்பா எந்த இடத்தில் நாங்கள் தள்ளப்பட்டோமோ எந்த இடத்துல அப்பா நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோமோ அந்த இடத்துல அப்பா நீர் எங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறீர். நீர் அப்பா நாங்கள் பள்ளத்தில் இருந்தோம் அப்பா நீர் எங்களை தூக்கி விட்டீரே அப்பா. அப்பா உம்மை விட்டு நாங்கள் வழி விலகி சென்றோம், ஆனாலும் நீர் எங்களை எப்போதும் விட்டு விலகாத தேவனாய் இருக்கிறப்பா. அப்பா இருளடைந்த எங்கள் வாழ்க்கையில் ஒளியாய் நீர் வந்தீரே அதற்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் எவ்வளவு மேன்மையானவர் அப்பா, நீ அப்பா உண்மையுள்ளவர் அப்பா. அப்பா உம்முடைய அழகானவர் அப்பா. நாங்கள் யாவரும் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நாம் யாவரும் வாயில் திறந்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா நீர் எவ்வளவு அழகானவர் எவ்வளவு இனிமையானவர் என்று நாம் யாவரும் வாய்களை திறந்து அவரை துதிப்போமா? இனிமையானவர்
புதிதாக்கி நீர் பிரித்தீர். பிரியாதிருந்தீர். விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உருவாக்கி நீர் சிருஷ்டித்தீர். சீர்படுத்தி நீர் குணமிட்டீர். புதிதாக்கி நீர் பிரித்தீர். பிரியாதிருந்தீர். யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியது. ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் எங்களை உடைத்தீரப்பா, எங்களை மீண்டுமாய் உருவாக்கினீர் ராஜா. அப்பா நாங்கள் அப்பா பள்ளத்தில் கிடந்தோம், ஆனாலும் நீர் எங்களை கை தூக்கி அப்பா நிறுத்தினீரே, அதற்காக உம்மை துதிக்கிற ராஜா. இம்மட்டுமாய் நீர் எங்களை நடத்தி வந்ததற்காக உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா இங்கு நாங்கள் எதற்காக வந்தோம் என்று அறியாமல் இருக்கலாம் அப்பா, உம்மை அழைப்பை ஏற்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுதும் ராஜா நீர் எங்களை அப்பா அழைத்தீர் என்ற நோக்கத்தை நாங்கள் உணர்கிறவர்களாய் அப்பா உம்முடைய ஊழியத்தை செய்ய அப்பா வாஞ்சுள்ளவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்கப்பா. இப்பொழுதும் கூட ராஜா உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். என்னை மறைத்து அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் வெளிப்படுத்துங்க. அது அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும்படி நீர் எங்களை நடத்த போதுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இம்மட்டுமாய் நீர் நடத்தின தேவன், இனிமேலும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை காத்துக்கொள்ளுங்க. நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். All be seated. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. I thank each and everyone who all are visited here for this linguistic service. I thank God for call and commitment to do His ministry in a mighty way. And I thank our administration for this opportunity to preach in this theological studies. For today's sermon, the passage was chosen from John chapter 2, verses 1 to 11. John chapter 2, verses 1 to 11. We are seeing there, in that context, the wedding at Cana is the story of Jesus' first miracle, where He turned water into wine. We are seeing this event marked to start of Jesus' public work and shows His power and generosity. It takes place at the wedding in Cana, where Jesus, His mother, and His disciples are present. When the wines run out, it creates the problem for the wedding host. To help, Jesus tells the servants to fill 6 large stone jar with water. Then He asks them to take some of water to the master of the feast. When they do, the water has turned into wine. In this incident, Jesus done the miracle in that place. So, I entitled my sermon as Jesus the miracle worker. Jesus the miracle worker. If anyone need the miracle in your life, we should do some things in our life. If we want any miracle to apply in our life, we should obey for the some verses in this chapter. இன்னும் கூட நாங்கள் பார்க்க இருக்கிறதான வேத வசனம் யோவான் 2ஆம் அதிகாரம் 1-11 பார்த்தோமானால், அங்கே கலிலேயாவில் உள்ள அந்த கல்யாணத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே பார்த்தீங்களானால் தேவனும் அவர் கூட தம்முடைய தாயாரும் சீஷர்களும் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த இடத்துல பார்த்தோமானால் அந்த திராட்சை ரசமானது குறைப்பட்டிருக்கிறது. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இருக்கிறதான அந்த வேலையாட்களுக்கு கட்டளையிடுகிறார், இப்படியாக அந்த தொட்டிகளை நிரப்புங்கள் என்று சொல்லும்பொழுது அவர்களும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால்
அங்கே கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டுமென்றால் நாமும் சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் we do is, first read John chapter 2 verses 4 says, 4. The verse says, "Woman, what concern is that to you and me? My hour has not yet come." Jesus said, "My hour has not yet come." Jesus waited for the time to do the miracle in that place. So we also waited for Jesus' miracle in our life, because we are always ask Jesus, Jesus, give this miracle immediately, or asking Jesus, do these blessings immediately. But we do not wait for the right time. We could not realize that is a right for God, or that is right time for this miracle. So first thing what should we do is wait for the right time. First thing is wait for the right time. In Bible also we are seeing Abraham and Sarah waited so many years to get the son Isaac, the God promised them. Annal also waited for so many years for the son Samuel. So in Israel people also so many years waited 40 years in the wilderness to get into the promised land. Even Jesus also waited 30 years to begin his public ministry. So we also wait for the right time. If you need any miracle in your life, we should wait for the right time. ஆகவே முதலாவதாக பார்க்கும்போது அந்த 4ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்குது, கர்த்தருடைய தாயானவர் அங்கே வந்து கேட்கும்போது இயேசுவானவர் சொல்லுகிறார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. அதே போல தான் நாமும் என்ன பண்ணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவே இந்த அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க என்று அப்பொழுதே கேட்கிறோம். ஆனால் அந்த அற்புதமானது அது சரியான நேரத்தில் நடக்கிறதா, அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று நம்ம சிந்திக்கிறதில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது அற்புதம் நடக்க வேண்டுமானால் நாம் என்ன பண்ண வேண்டும், சரியான நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். வேதாகமத்திலும் ஆபிரகாமும் சாராலும் தன்னுடைய பிள்ளை பெறுவதற்காக பல வருடங்கள் காத்திருந்தார்கள். அன்னாலும் கூட சாலமோனை பெறுவதற்கு பல ஆண்டு காத்திருந்தார். அதே போல தான் இஸ்ரவேல் மக்களும் அந்த வனாந்திரத்தில் 40 ஆண்டுகள் காத்திருந்தார்கள். இயேசுவானவரும் தம்முடைய ஊழியத்தை துவங்குவதற்கு முன்பதாக 30 ஆண்டுகள் காத்திருந்தார். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால் முதலாவதாக கர்த்தரின் நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். So first thing is we should wait for the right time. Second thing is verse 7 says, so in this verse we see the servant's obedience is filling the pot to the brim, emphasizing the abundance and completeness of the miracle about to occur. According to Bible community, so second thing what should we do is obey for God's word. In that place we are seeing the servants are obey for the God's word. When God tell to fill the 6 jars, the servants are immediately obey the God's word. We also obey for the God's word. Sometimes we are left from the God's word, or we are enter into any sins, or away from the God's word. But in there, the servants are obedience and faith in that God's word. Because if they are went from the God's word, means the miracle was not yet come. So we should obey for the God's word. In that place, important theme in this verse is obedience and faith. So who all are obey for the God's word, they will get the great things and miracle in his life. ஆகவே இரண்டாவதாக நம்ம என்ன பண்ண வேண்டுமா, அந்த இடத்துல பார்த்தோமானால் இயேசு என்ன சொல்கிறார், அந்த வேலையாட்களை பார்த்து இந்த ஜாடியை நிரப்புங்கள் என்று சொல்கிறார். அதே போல் அவர்கள் நிரப்பும் பொழுது அங்கே என்ன நடக்கிறது, அந்த அற்புதமானது நடக்கிறது. ஒருவேளை அவர்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மறுதளித்து இருந்தார்கள் என்றால் அந்த அற்புதமானது அங்கே நடந்திருக்காது. ஆனால் அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு உண்மையும் முத்தமாய் கீழ்ப்படிந்தார்கள். அதே போல நாமும் எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ, அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஸோ செகண்ட் திங் இஸ் we should obey for the God's word. The third thing is verses 11 says, this event is significant because it reveals Jesus' glory and promotes his disciples to believe in him. The believers are believe in him. So third thing is what should we do is believe in God. Third thing is believe in God. In that place
The miracle is a sign that point to his divine nature and the beginning of his public ministry. So who all are believing God, they will get the miracle in their life. The Greek word for glory used in this verse is doxa, which conveys the idea of honor and praise. Who all are praising or who all are honoring the God, they will get the miracle in our life. In Bible also we are seeing Job was believe in God. Job was left, he lost all the things what he is get, but still the end, the Job was believe in God. So same like that, we also believe in God. When we are believe in God, God will make the extraordinary works in our life. In Shadrach, Meshach, Abednego also still believe in, they are thrown to the fire, but that time also the three of them are believe in God. So same like that, who are all believe in God, they will get the miracle in their life. ஆகவே மூன்றாவதாக பார்த்தோமானால் அந்த இடத்துல அவருடைய சீஷர்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் என்று அங்கே பார்க்கிறோம். அதே போல் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை மேல் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவருக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய விசுவாசமானது அந்த இடத்துல நடந்தது போல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்த பிறகு விசுவாசிப்போம் என்று இருக்கக்கூடாது. கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையும் அவர் மேல் விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபுவினோட வாழ்க்கையிலும் கூட பார்த்தோமானால் அவர் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்திருந்தார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் அந்த நெருப்பில் தூக்கி எறிந்த பிறகும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்ததினால் கர்த்தர் அங்கே என்ன பண்ணாராம், அந்த இடத்துல இறங்கி அவர்களை காப்பாற்றினார் என்று அங்கே பார்க்கிறோம். ஆகவே நாமும் கூட அவர் மேல் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ தேர்ட் திங் இஸ் we should believe in God. In the sermon we saw three important things to do in our life. First thing is wait for the right time. Second thing is obey God's word. Third thing is believe in God. But the main core of the sermon is verses 2 says, verses 2. The verses say Jesus and the disciple being invited to a wedding in Canaan. This seemingly simple detail highlights Jesus' social nature and his willingness to participate in ordinary life events even as he begins his public ministry. So we need to invite God in our life. First we need to invite God in our life. When we invite God in our life, we should get the miracle in our life. So in any situation, first invite Jesus in our life. Then he will make the miracles, wonders and great things in our life. ஆகவே இன்றும் கூட நாம் 3 தலைப்பாக பார்த்தோம். முதலாவதாக கர்த்தருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவதாக அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் இந்த 3க்கும் முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரை நாம் அழைக்க வேண்டும். அந்த 2ஆம் வசனத்தில் பார்த்தோமானால் கர்த்தரும் அவருடைய சீஷர்களும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே நாமும் கூட எப்பொழுது கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கின்றோமோ, எப்பொழுது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை முதலாவதாக அவரை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுது கர்த்தர் இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நமக்கென்று ஆசீர்வாதம் தருவாராக. ஆமென். Now also we will hear one special number from our brother Jabez Sandu. Before that I want to say one thing. I only request him to sing this song because this song is recently my favorite Tamil song. So I could not sing well. So I asked him to sing this song in my linguistic. He also accepted and singing. So I thank brother Jabez Sandu. என் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா.
ஆதரவு நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான், ஆறுதலும் நீங்கதான், சோறும் நீங்கதான். உன் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரு ஆண் குழந்தைய கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரு ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. தாவீத நினைச்சவரு கண்மலை மேல் நிறுத்து நீரே, தானியேல நினைச்சவரு தலை நிமிர செய்தவரே. தாவீத நினைச்சவரு கண்மலை மேல் நிறுத்து நீரே, தானியேல நினைச்சவரு தலை நிமிர செய்தீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, அப்பா உம்மை துதிக்கிற ராஜா. அப்பா நீர் மட்டுமா எங்களை நடத்தி வந்த உம்முடைய பெரிதான கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஆராதனையிலும் துவக்கம் முதல் முடிவு பரிந்தும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் எங்களை காத்து கொண்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இங்கே வந்திருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தை மூலமாக அவர்கள் தேற்றுங்க அப்பா. நாங்கள் உங்களுக்கு அப்பா கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக உம்முடைய அப்பா உம்முடைய வார்த்தைக்கு அப்பா மதிக்கின்ற பிள்ளைகளாய் நீர் எங்களை எடுத்து நடத்துங்க ராஜா. நீர் என்ன நோக்கத்தோடு என்ன சித்தத்தோடு நீர் எங்களை அழைத்திருக்கிறோ உம்முடைய ஊழியத்தை அப்பா நாங்கள் உத்தமம் உண்மையுமாய் செய்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க. நாங்கள் உண்மையை அழைக்கின்றோம் ராஜா. எங்கள் வாழ்க்கைக்குள்ளாய் நீர் வாருங்க. நீங்கள் வந்து எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறப்பா. முதலாவதாக நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை அப்பா எப்போதும் விட்டு விலகாத தேவனாக இருக்கிறப்பா. உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் அப்பா நீ சமீபமாக இருக்கிற தேவனப்பா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களுக்குள் வாருங்க அப்பா. இம்மட்டுமாய் நடத்தின தேவன் இனிமேலும் உம்முடைய பிரசன்னத்தினால் காத்துக்கொள்ளுங்க அப்பா. இம்மட்டுமாய் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது நாங்கள் செல்கிறோம் ராஜா. உம்முடைய பிரியாத நேசக்கரம் எங்களோடு கூட இந்த நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். நாம் யாவரும் இணைந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.